ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 78. மகாராஜாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பரதன் அரண்மனைக்கு வந்து ராமன் இருக்கும் இடத்திற்கு போக புறப்பட்டார். அதை பார்த்துட்டு சத்ருகுணன், அண்ணா, சகல பிராணிகளுக்கும் துக்கம் நேர்ந்தால் ராமனையே கதியா அடையிறது, நமக்கும் அவர்தான கதி, இத நான் தனியா சொல்லணுமா? இப்படி சகலரின் துக்கத்தை தீர்க்கும் ராமன் மகா பலவானாக இருந்தாலும் கூட கையாலாகாத ஒரு பொண்ணால காட்டுக்கு துரத்தப்பட்டார் அப்படிங்கறத நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்துல ராமன் செஞ்சது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு எனக்கு தோன்றது. ராஜ்யத்துல ஆசை வச்சு அப்பாவோட வார்த்தையை மீறினான் அப்படிங்கிற லோக அபவாதத்துக்கு பயந்து ராமன் ஒருவேளை ஒத்துருக்கலாம். மகா வீரன்னும் மகா பலசாலின்னும் பேர் வச்சுருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் எதுக்காக பயப்படணும்? தசரதர் பண்ணினது அநியாயம் அப்படின்னு தெரியும் போது அவரை கண்டிச்சு காட்டுக்கு போகாம ராமனை ஏன் தடுக்கல? இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. மகாராஜா கைகேயிக்கு உட்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சிட்ட உடனே சன்மார்க்கத்தை விட்டு விலகின அந்த துராத்மாவை நியாயத்தை நன்னா விசாரிச்சு ஏன் சிக்ஷித்திருக்க கூடாது அப்படின்னு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறார். அப்போ மந்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூனி, அந்த மகா பாவியானவள், பரதன் வந்துட்டான், இனிமேல அவனுக்கு அபிஷேகம் நடந்துடும், நாம சகல சௌக்கியங்களையும் அனுபவிச்சுண்டு சகல அதிகாரத்தையும் பண்ணலாம் அப்படின்னு ஆசையோட வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு ஆபரணங்களால தன்னை நன்னா அலங்காரம் பண்ணிண்டு அந்த புறத்துக்கு வரா. உத்தமமான சந்தன குழம்பெல்லாம் உடம்புல பூசிண்டு ரத்தினஹாரம் முத்துஹாரம் எல்லாம் போட்டுண்டு தேகமெல்லாம் பளபளன்னு ஜொலிக்க ஒரு ராணி மாதிரி வஸ்திரங்களை போட்டுண்டு கயிர்களால் கட்டி இழுக்கப்பட்ட ஒரு கிழக்குரங்கு போல அவை இருந்தா. இத இந்த குரங்காட்டிலாம் குரங்குக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு கண்ட மணி எல்லாத்தையும் போட்டு நெத்தியில பொரிய பொட்டெல்லாம் வச்சு ஒரு பெரிய அலங்காரத்தை பண்ணி கயத்தை போட்டு கட்டி இழுத்துன்னு போவோம். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இதை ஒரு சும்மா ஒரு ஹாஸ்யமான விஷயமாக ராமாயணத்துல சொல்லியிருக்கா. அங்க இருந்த காவல்காரர்கள் உடனே அவளை பிடிச்சு இழுத்து சத்ருகுணன் கிட்ட அவளை அழிச்சுண்டு போய், சுவாமி, ராமனையும் காட்டுக்கு துரத்தி நம்ம மகாராஜாவையும் கொன்ன மகா பாபி இவள்தான், இவளை நீங்க தான் சிக்ஷிக்கணும் அப்படின்னு சொல்றா. சத்ருகுணன் அவளை பார்த்து, மகாராஜாவுக்கும் அவருடைய புத்திரர்களுக்கும் கொடிய துக்கத்தை ஏற்படுத்தின இந்த பாபி தான் இவ்வளவு சிரமப்பட்டதோட பலனை இப்ப அடைய போறா பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூனிய புடிச்சு இழுத்து கீழே தள்ளி அடிக்கிறார். அவ வலி ரொம்ப பொறுக்க முடியாம ஓன்னு அழறா. அங்க இருந்தவா, சத்ருகுணன் ஒரு நாளும் கோச்சுக்கவே மாட்டாரே, அவருக்கே இப்படி கோபம் வந்தா யார்தான் எதிரில நிற்க முடியும்? மனிதனுடைய நித்திய சத்ருக்களான காம குரோதங்களை விட்ட இந்த சத்ருகுணருக்கே இப்படி கோபத்தை ஏற்படுத்தின இந்த மகா பாபிய என்ன பண்ணினாலும் தகும். இப்போ கௌசல்யை தவிர நம்ம காப்பாத்துறதுக்கு வேற யாருமே இல்ல, அவளையே நம்ம எல்லாரும் சரணடைவோம் வாங்கோ. அவள் கருணாநிதி, ரொம்ப அன்பானவள், தர்மங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சின்றவ, மகா கீர்த்திசாலி அப்படின்னு சொல்லிண்டு அங்கே இருந்தவாள்லாம் ஓடி போறா. அதுக்குள்ள சத்ருக்னன் கோபத்தால கண்கள்லாம் அப்படியே செவந்து போய் அந்த கூனிய தரையில தள்ளி அங்கும் இங்கும் புடிச்சு இழுத்து உதைக்கிறார். அவளுடைய அழுகுரல் அந்த புறமெல்லாம் கேட்கறது. அவள் போட்டுருந்த அந்த ஆபரணங்கள்லாம் அருந்து போய் நாலா பக்கமும் செதறி போறது. அவையெல்லாம் நட்சத்திரங்கள் போல பளபளன்னு ஜொலிக்கிறது. அப்போ மந்தரையனுடைய பெரிய கூக்குரலை கேட்டு அவளுக்கு உதவி பண்றதுக்காக கைகேயி அங்க வர. அவளை பார்த்ததும் சத்ருகுணனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுறது. கடுமையான வார்த்தைகளால கைகேய திட்டுறார். கைகேயி பயந்து போய் இவன் கோபத்தால இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படின்னு பயந்துண்டு பரதன் கிட்டக்க போய் கூனிய காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ பரதன், சத்ருகுணா, ஸ்ரீகள்லாம் ரொம்ப பலம் இல்லாதவா, எந்த அபராதத்தை பண்ணினாலும் அவளை கொல்றது மகா பாபம், அதனால இந்த துஷ்டைய நீ விட்டுடு. இந்த மகா பாதகியான கைகேயி என் அம்மாதான் அப்படின்னா கூட அவளை நான் கொல்லாம விட்டுருப்பேனா? இல்லாட்டாக்க
பெற்ற தாயை கொன்ற துஷ்டன்னு ராமன் எங்கிட்ட வெறுப்படைவாரோ அப்படின்னு தானே அவளை நான் விட்டேன். இந்த கூனியை நாம் கொன்றோம் என்று ராகவனுக்கு தெரிஞ்சா நம்ம கிட்ட அவர் பேசவே மாட்டார் அப்படின்னு பரதன் சொல்றான். அப்போ சத்ருக்னன் கோபத்தை கொஞ்சம் தணிச்சுண்டு மந்திரைய ஒரு விட்டு தள்ளி விட்டார். அவள் கைகேயனுடைய பாதத்துல விழுந்து கை கால்லாம் ஒடிஞ்சு பெருமூச்சு விட்டுண்டு தீனமா அழ ஆரம்பிக்கிறா. கைகேயி அவளை சமாதானம் பண்றா அப்படின்னு சொல்லி இந்த 78வது சாப்டரை முடிக்கிறா. 79வது சாப்டரை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.